ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம ரீசனிங் கிளாஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங்குடைய மாடல் 1 பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங்னு நீங்கள் எடுத்துட்டீங்க, அந்த டாபிக் எடுத்துட்டிங்கன்னா அதில் நம்மளுக்கு 2 மாடல்ஸ் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட் சீரீஸ். ஓகே, ஸோ செகண்ட் மாடல் என்னென்னா நம்பர் சீரீஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் எலமெண்ட் சீரீஸை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்த்தோம். அதுலேருந்து சம் ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணோம். ஓகே, இப்போ எலமெண்ட் சீரீஸ்னால் நம்ம அதில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ், சிம்பிள்ஸ், நம்பர்ஸ் இந்த மாதிரி வரும். ஓகேவா? பட் ஆனால் இந்த டாபிக், அதாவது மாடல் நம்பர் 2 ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ் நம்பர் சீரீஸை பொறுத்த வரைக்கும் இதில் நம்பர்ஸ் மட்டும்தான் வரும். ஓகேவா? ஒரு நம்பர் செட்ஸாக வந்துடும். ஓகேவா? ஒரு செட் ஆஃப் நம்பர் இருக்கும். அந்த செட் ஆஃப் நம்பரில் ஃபஸ்ட்டு டிஜிட் என்ன, செகண்ட் டிஜிட் என்ன, அதோட வேல்யூ என்ன, தென் ஃபஸ்ட்டு செட்டு செகண்ட் செட்டு இது ரெண்டத்தையுமே வச்சுட்டு ஃபஸ்ட்டு செட்டோடைய ஃபஸ்ட்டு டிஜிட்டையும் செகண்ட் செட்டோடைய செகண்ட் டிஜிட்டையும் ஆட் பண்ணால் ஆன்சர் என்ன வரும், இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நம்மளுக்கு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு கொஷின்ஸ் பார்த்தா இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ஃபா நியூமரிக் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். ஓகே, so an alphanumeric series is a sequence of characters that combines letters and numbers in a specific order. The series can be ascending, descending, alternating or a combination of different arrangements. Okay, ஸோ ஆல்ரெடி நான் வந்துட்டு இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான். ஸோ நம்பர் சீரீஸை பொறுத்த வரைக்கும் அசெண்டிங் ஆர்டராகவும் நம்மளை வந்துட்டு மேக் பண்ண சொல்லுவாங்க. தென் வந்துட்டு டிசெண்டிங் ஆர்டராகவும் போட சொல்லுவாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுற ஆல்டர்னேட் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி ரீஅரேஞ்ச்மெண்ட், தென் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ், இந்த ஸ்பெசிஃபிக் ஆர்டர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த மாடல்ஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் நம்மளுக்கு டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பர் செட்ஸ். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஒரு செட் ஆஃப் நம்பர் கொடுத்துருவாங்க. ஓகேவா? லைக் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 இது ஒரு செட் ஆஃப் நம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட் செட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 4 5 ஜஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் செட். ஓகேவா? இது ஒரு செட். இதில் ஃபஸ்ட்டு டிஜிட், இந்த செட்டில் இந்த ஃபஸ்ட்டு செட்டோடைய ஃபஸ்ட்டு டிஜிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. ஓகேவா? செகண்ட் டிஜிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. ஓகே, ஸோ தேர்ட் டிஜிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் செட்டோடைய செகண்ட் டிஜிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. அதே மாதிரி 5 வந்துட்டு என்னவா இருக்குன்னா தேர்ட் டிஜிட்டாக இருக்குது. 3 வந்துட்டு ஃபஸ்ட்டு டிஜிட்டாக இருக்குது செகண்ட் செட்டில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஜிட்ஸை வந்துட்டு இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, ட்ராப்பிங் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ட்ராப்பிங் அப்படின்னா இப்போ வந்துட்டு இங்கே 1 2 3 இருக்குது இல்லையா? இதில் 2 ட்ராப் பண்ணிடுங்க, அதாவது 2 விட்டுட்டு மீதி இருக்கிற நம்பரை மட்டும் எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ட்ராப்பிங். ஸோ இன்டர்சேஞ்ச் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்த செட்ஸ் இருக்குது இல்லையா? இந்த செட்டை அப்படியே டிசெண்டிங் ஆர்டராக மாற்றுங்க, இல்லை அசெண்டிங் ஆர்டராக மாற்றுங்க அப்படின்ற மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. இல்லை லெஃப்ட்டிலேருந்து ரைட்டுலேருந்து லெஃப்ட்டு சேஞ்ச் பண்ணுங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு கொஷின்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் அண்டு ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகே, ஆக்சுவலி லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர்னால் இப்போ ஒன் ஆஃப் த செட் கொடுத்துருவாங்க. அந்த செட்டில் வந்து பார்த்திங்கன்னா எது வந்து லார்ஜஸ்டான நம்பர், எது ஸ்மாலஸ்டான நம்பர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ டேரெக்டாக நம்மளுக்கு எது ஸ்மாலஸ்ட் எது லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லிட மாட்டாங்க. அதை அசெண்டிங் ஆர்டராகவோ டிசெண்டிங் ஆர்டராகவோ இல்லை இன்டர்சேஞ்ச் பண்ணியோ இல்லை ட்ராப்பிங் பண்ணியோ இல்லை வந்துட்டு ஆப்ரேஷன்ஸ் லைக் ப்ளஸ் மைனஸ் டிவைடட் மல்டிப்ளை இந்த மாதிரி பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு லார்ஜஸ்ட் என்ன ஸ்மாலஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி இந்த நம்பர் சீரீஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப கால்குலேட்டடாக இருக்கணும். ஓகேவா? ஸோ ஈஸியாகவும் சம் ட்ரிக்ஸ் இருக்குது, ஈஸியாகவும் நம்மளால் அட்டன் பண்ணிட முடியும் கொஷின்ஸை. அதே மாதிரி ப்ராக்டிக்ஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக கொஷின்ஸை பார்த்த உடனே போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு சம் நம்பர்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். ஓகேவா? பட் ஆனால் நம்ம கொஞ்சம் மைனூட்டாக யோசித்து இதுதான் நம்ம வந்துட்டு ஆன்சர் பண்ணணும். ஓகே, இப்போ உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே தெரிஞ்சிச்சு. நம்பர் சீரீஸ்னால் என்ன, தென் அதில் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான் வரும். ஓகேவா? அதை தான் அரேஞ்ச்மெண்ட், ரீஅரேஞ்ச்மெண்ட், நெக்ஸ்ட் ஆர்டர்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணுவோம். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? ஸோ ஒரு செட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, இது ஒரு செட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இதில் என்ன
ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if 2 is added to the first digit of each number, then all the digits are arranged in descending order within the numbers, which would be the smallest number in the given set after the above arrangement. Find என்ன பண்ணணும், ஸ்மாலஸ்ட் நம்பரை தான் ஃபைண்ட் பண்ணணும். பட் ஈஸியாக நம்மளால் ஃபைண்ட் பண்ணிட முடியாது. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சம் கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் 2 இஸ் ஆடட், அதாவது இந்த செட் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு இதுலேயும் ஒரு டிஜிட்லையும், ஓகேவா, ஒரு செட்டோடைய ஃபஸ்ட்டு டிஜிட்லையும் நம்ம என்ன பண்ணணும், 2வை ஆட் பண்ணணும். அப்போ 5 + 2 = 7. அதாவது இங்கே ஒரு செட் இருக்குன்னா இதோடைய ஃபஸ்ட்டு நம்பரில் மட்டும்தான், ஃபஸ்ட்டு டிஜிட்டில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், 2வை ஆட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கணும். அப்போ 6 வந்து 8ஆக மாறிடும், 5 வந்துட்டு 8ஆக மாறிடும், லைக் திஸ், 7ஆக மாறிடும், இந்த மாதிரி தான். ஓகேவா, ஸோ அப்படி தான் நம்ம இங்கே இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். ஓகேவா, ஸோ இதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த செட்டுக்குள்ளேயே நம்மளை டிசைனிங் ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ டிசைனிங் ஆர்டர்னால் என்ன, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் போகிறது. அப்போனா 7 7 2, தென் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 8 7 4, தென் இது பார்த்திங்கன்னா 8 7 1. ஸோ இங்கே நம்ம கீழே போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம டிசைனிங் ஆர்டராக பண்ணிட்டோம். இதில் வந்துட்டு +2 பண்ணியிருக்கோம் கொஷினை சேர்த்து. ஓகேவா, ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க, இதெல்லாம் நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. இதில் எது ஸ்மாலஸ்டான நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மாலஸ்டான நம்பர்னா 541 தான் ஸ்மாலஸ்டான நம்பர். ஓகேவா, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் 541 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் போட்டுறக்கூடாது. பிகாஸ் கொஷினை நல்லா கவனிச்சுக்கோங்க. which would be the smallest number in the given set after the above arrangement. ஓகேவா, ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட்க்கு அப்புறமா கொடுத்துருக்க நம்பர்ஸில் கொடுத்துருக்க அந்த செட்டில் எது கரெக்டான இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 251. ஓகேவா, ஸோ ஆக்சுவலி இதிலே நம்மளுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருச்சு, ஸ்மாலஸ்ட் நம்பர் 251 தான் இருக்குது. ஓகேவா, அதாவது இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து 541 தானே நம்மளுக்கு வந்துட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர். இதோடைய இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 251 இருக்குது. ஓகேவா, ஸோ கொஷினையும் இந்த நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சரையும் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட இடத்துல 251 இருக்குது. ஸோ இதில் டேரெக்டாக நம்மளுக்கு பார்த்தாலே என்ன ஆன்சர் கிடச்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 251. ஓகேவா, ஸோ டேரெக்டாகவும் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ நம்மளுக்கு இது ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி அவங்க சொல்கிற அந்த கண்டிஷன்ஸ்லாம் நம்ம போடணும். ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு சம் ட்ரிக்ஸ் இருக்குது, சம் ஷார்ட்கட்ஸும் இருக்குது. அதை வந்து நம்ம கம்மிங் கொஷின்ஸில் பார்ப்போம். ஸோ இதில் ஸ்மாலஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடக்கூடாது. பிகாஸ் 1 or 2 டைம்ஸ் தான் வந்துட்டு கரெக்டாக இருக்குமே தவிர எல்லா நேரத்துலேயும் கரெக்டாக இருக்குமா அப்படின்றது தெரியலை. அதே மாதிரி இதில் நீங்கள் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொஷின்ஸ்லாம் ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு கொஷின். ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கொஷின், இப்படி தான் இதுக்கு சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ செகண்ட் கொஷின் பாருங்களேன். செகண்ட் கொஷினில் ஒரு கிவன் செட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு செட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இஃப் 2 இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் செகண்ட் டிஜிட் ஆஃப் ஈச் நம்பர், நல்லா புரிஞ்சுக்கோங்க, செகண்ட் டிஜிட் ஆஃப் ஈச் நம்பர் என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, அண்ட் 1 இஸ் ஆடட் இன் த லாஸ்ட் டிஜிட் ஆஃப் ஈச் நம்பர், 1 ஆட் பண்ணணும் லாஸ்ட் டிஜிட்டோட சேர்த்து. ஓகேவா, வாட் ஷுட் பி த ஹையஸ்ட் நம்பர், ஓகேவா, what should be the highest number in the given set if digits all the numbers are arranged in ascending order. Okay, ascending order within the numbers. Okay, actually இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த செட்ஸில் இருக்குல்ல, ஒவ்வொரு செட்லேயுமே செகண்ட் டிஜிட் இதுதான். ஓகேவா, ஸோ செகண்ட் டிஜிட் அப்படின்னா இதுதான். அப்போ இதில் -2 பண்ணணும். ஓகேவா, அப்போ 2 - 2 பண்ணால் நம்மளுக்கு 0 ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு 4 - 2னா அங்கே 4 தான், அங்கே 2 தான் வரும். இதில் பார்த்திங்கன்னா 6 வரும்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு 7 வரும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 வரும். அதே மாதிரி இங்கே 6 வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொண்டு போகணும். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிஜிட்டோட சேர்த்து +1 பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்போ 2க்கு அப்போ வந்துட்டு இந்த செட்டில் லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா +1 ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம இங்கே போட்டு வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒன்றுக்கும் அதாவது ஈச் செட்டுக்கும் நம்ம செகண்ட் டிஜிட்டை மைனஸ் பண்ணியிருக்கோம், -2னால. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ளஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா +1 சேர்த்துருக்கோம். ஓகேவா? +1 சேர்த்துருக்கோம். ஓகே. ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா +1 சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்துட்டு இது எல்லாமே வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அசெண்டிங் ஆர்டர், அதாவது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு கொண்டு போகணுன்றாங்க. ஓகேவா? அதையும் நம்ம அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியாச்சு. அசெண்டிங் ஆர்டரும் நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, ஹையஸ்ட் நம்பர் எது வந்து ஹையஸ்டான நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், 2வை மைனஸ் பண்ணிட்டோம் செகண்ட் டிஜிட்டால். நெக்ஸ்ட்டு தேர்ட் டிஜிட் ஐ மீன் லாஸ்ட் டிஜிட்டோட +1 ஆட் பண்ணிட்டோம். அசெண்டிங் ஆர்டர்லேயும் எழுதிட்டோம். அந்த அசெண்டிங் ஆர்டரில் எழுதுனதில் நம்மளுக்கு ஹையஸ்டான நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 467 தான். ஓகேவா? 467. ஓகே. ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளமில் சொன்ன மாதிரி தான் இந்த ஆன்சர் வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஆன்சர் அப்படியே எழுதிடக்கூடாது. ஸோ இதோட இடத்துல என்ன இருக்குது, இது 4th டிஜிட்டாக இருக்கா? அப்போ கொஷினில் பாருங்கள் எது 4th டிஜிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 495. ஓகேவா? ஸோ இதோட இடத்துல தான் இந்த நம்பர் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா? 495 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். பட் ஆனால் இந்த ஆன்சரையுமே கொடுத்து இதையுமே இந்த ரெண்டத்தையுமே கொடுத்துட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இது உங்களுக்கு கிளியராக இருக்குன்றனால நான் ஆப்ஷன்ஸ் வைக்கல. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர்ட் கொஷின். ஒரு செட்ஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா which of the following is the second digit of the second lowest number if all the digit of all the numbers are arranged in ascending order within the numbers அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்டுட்டாங்க. ஓகே. இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா which is the second digit, செகண்ட் லோயஸ்டோடைய செகண்ட் டிஜிட் என்ன? ஓகேவா? அப்போ இதில் வந்துட்டு செகண்ட் டிஜிட்டோடைய செகண்ட் லோயஸ்ட்டு கேட்குறாங்க. அதை என்ன பண்ணணும்னு நெக்ஸ்ட்டையும் பாருங்கள். நம்பர் இஃப் ஆல் த டிஜிட் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் அசெண்டிங் ஆர்டர் வித்தின் த நம்பர்ஸ். அதாவது உங்களுக்கு இந்த கொஷினை இங்கிலீஷில் படிக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எப்படி சொல்கிறது, கரெக்டாக நம்மளால் அனலைஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கொஷினை ரிவர்ஸ்லேருந்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ தமிழில் கொஷின்ஸ் பார்த்திங்கனாலும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ கொஷின் நம்ம இங்கிலீஷ்லேயும் பார்த்துட்டோம், இதே தமிழில் பாருங்களேன். அனைத்து எண்களின் அனைத்து இலக்கங்களும் எண்ணுங்களுக்குள் ஏறுவரிசையில் அமைக்கப்பட்டிருந்தால். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ கொடுத்துருக்க செட்ஸ் எல்லாமே அந்த செட்டுக்குள்ளேயே என்ன பண்ணணும், அசெண்டிங் ஆர்டர், சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? பின் வருவனவற்றில் இரண்டாவது குறைந்த எண்ணின் இரண்டாவது இலக்கம் என்ன? ஓகேவா? ஸோ இதெல்லாம் அசெண்டிங் ஆர்டரில் நம்ம எழுதிட்டு அதில் செகண்ட் லோயஸ்டோடைய செகண்ட் டிஜிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம அசெண்டிங் ஆர்டராக எழுதணும். இந்த செட்டுக்குள்ளே தான் நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர் மீன்ஸ் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர். ஓகே. ஸோ இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா 257. நெக்ஸ்ட் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா 467. நெக்ஸ்ட் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா 158. நெக்ஸ்ட்டு 4 5 9. தென் வந்துட்டு 1 2 5. தென் வந்துட்டு 3 4 8. ஓகேவா? அசெண்டிங் ஆர்டரில் எழுதியாச்சு. ஓகே. ஸோ அசெண்டிங் ஆர்டரில் நம்ம எழுதியாச்சு. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடுது. இந்த மாதிரி வந்துட்டு இதில் செகண்ட் லோயஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க.
செகண்ட் லோயஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு லோயஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேவா? ஸோ இது ஹைலைட் ஆயிருக்கு. ஸோ இது கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம், இது ராங்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லோயஸ்ட் நம்பர் இதுதான். ஓகேவா? ஸோ ரெண்டாவது லோயஸ்டான நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 158. ஸோ இந்த 158 செகண்ட் டிஜிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. ஓகேவா? அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு செட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் if 3 is subtracted from every number then which number is exactly divisible by 7? ஓகே, ஆக்சுவலி இந்த கொஷினில் உங்களுக்கு வந்துட்டு என்னென்னா டிவிசிபிள் ரூல் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு அந்த டிவிசிபிள் ரூல் வந்துட்டு நீங்கள் அதை ஸ்டடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஷின் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இட்ஸ் ஓகே, அந்த ரூல் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த கொஷின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ண முடியுமானா கிடையாது, எல்லாருமே அட்டன் பண்ணலாம். பட் ஆனால் இந்த டிவிசிபிள் ரூல் நீங்கள் வந்துட்டு கற்றுக்கிட்ட வச்சிட்டிங்கன்னா, ஐ மீன் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி சம்ஸ்லாம் சால்வ் பண்ண இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா if 3 is subtracted from every number. ஓகேவா? ஸோ எல்லா நம்பர்லேயும் இருந்தும் 3 மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் இந்த ஒரு செட்டு இருக்குல்ல, இதில் -3 பண்ணால் என்ன ஆன்சர் வரும், நெக்ஸ்ட்டு இதில் -3 பண்ணால் என்ன ஆன்சர் வரும், இந்த செட்டில் -3 பண்ணால் என்ன ஆன்சர் வரும். இப்போ வந்து 5 2 7 வந்துட்டு -3 பண்ணால் நம்மளுக்கு 5 2 4 வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6 4 7 வந்து 3ஆல் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துடும், 6 4 4 வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொண்டு போயிடணும். ஸோ அப்படி பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் இது வந்துடும். ஓகேவா? ஸோ நம்ம எல்லா செட்ஸ்லேயும் எல்லா நம்பரையும் நம்ம 3ஆல் மைனஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு 7ஆல் வாட் நம்பர் 7ஆல் டிவிசிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸை நம்ம கொண்டு வந்துட்டோம் இல்லையா, -3 பண்ணி நம்ம கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிசிபிள் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த 52 அப்படியே வச்சிடணும். ஓகேவா? ஸோ 52 நம்ம வச்சுட்டு இந்த லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் எடுத்துகிட்டு, ஓகேவா, ஒவ்வொரு செட்லேயுமே இந்த லாஸ்ட் டிஜிட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு 2 பண்ணிக்கணும். ஓகேவா? மல்டிப்ளை 2 பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ அந்த கிடைக்கக்கூடிய ஆன்சரை நம்ம வந்து மைனஸ் பண்ணி ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா. ஸோ இதை வந்துட்டு 2 டைம்ஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 வந்துடும். ஓகேவா? ஸோ 52 - 8 வந்துச்சுன்னா ஆன்சர் வந்துட்டு 4. ஸோ 44னால நம்மளுக்கு வந்துட்டு 7ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னா கிடையாது. ஸோ அதே இதை எடுத்துக்கோங்க. ஸோ 64 எடுத்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த 4ஆல் 2 டைம்ஸ் பண்ணிட்டீங்க. ஓகேவா? 4 × 2 = 8. அப்போ 64 - 8 = எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு 56 வந்துட்டு 7ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த கொஷினை இப்படி தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஓகே, அப்போ இந்த நம்பர் வந்துட்டு நம்மளுக்கு டிவிசிபிள் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எந்த நம்பர் இருக்குது கொஷினில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 647 தான் இருக்குது. ஸோ the ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 647. ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ரெண்டாவதுலேயே ஆன்சர் கிடச்சிருச்சு. பட் ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சம்ஸையும் இந்த நம்பர்ஸையும் நம்ம வந்துட்டு அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். பட் பார்த்தா நம்மளுக்கு எந்த நம்பராலையும் 7ஆல் டிவிசிபிள் ஆகாது. செகண்ட் செட்டில் தான் வந்துட்டு 7ஆல் டிவிசிபிள் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ 5th கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. So if the third digit of second highest number is divided by first digit of the lowest number, then what will be the final answer அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபைனல் ஆன்சர் தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க அந்த செட்டோடைய அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கல. ஸோ ஃபைனல் ஆன்சர் தான் அவங்களுக்கு கேட்டிருக்காங்க. கொஷினை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா if the third digit, ஓகேவா, if the third digit of second highest number is divided first,
ஸோ இதில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு ஹையஸ்டான நம்பர் என்னவாக இருக்குது? இதுவாக இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் நம்பரு. செகண்ட் ஹையஸ்ட் நம்பராக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது. 714 தான் செகண்ட் ஹையஸ்ட் நம்பராக இருக்குது. ஓகேவா? ஸோ செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 714. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? இஸ் டிவைடட் பை ஃபஸ்ட் டிஜிட் ஆஃப் த லோவஸ்ட் நம்பர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் லோவஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 175 தான் லோவஸ்ட் நம்பராக இருக்குது. நம்ம அதையும் எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிவைடட் பை ஃபஸ்ட் டிஜிட் ஆஃப் த லோவஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இஃப் த தேர்ட் டிஜிட் ஆஃப் செகண்ட் ஹையஸ்ட் நம்பர், ஸோ நம்ம என்ன எடுத்துட்டோம்? செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் எடுத்தாச்சு. ஓகேவா? அதுதான் இது. இதில் தேர்ட் டிஜிட் எடுக்க சொல்கிறாங்க. தேர்ட் டிஜிட் இது தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு டிஜிட் ஆஃப் த லோயஸ்ட் நம்பர். லோயஸ்ட் நம்பருடைய ஃபஸ்ட்டு நம்பர் எடுக்க சொல்கிறாங்க. 175 தான் இங்கே வந்துட்டு லோயஸ்ட் நம்பர். அதில் ஃபஸ்ட்டு டிஜிட் பார்த்திங்கன்னா 1. இதை ரெண்டத்தையும் என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டத்தையும் நம்மளுக்கு டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 தான். ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 4. ஓகேவா? ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் நீங்கள் ரிவர்ஸ்லேருந்து இந்த கொஷினை ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே புரியும். ஓகே? ஸோ நல்லாவே புரிஞ்சுக்கோங்க. நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இஃப் த தேர்ட் டிஜிட், அதாவது செகண்ட் லோயஸ்டோடைய தேர்ட் டிஜிட் எடுத்துக்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து லோயஸ்ட் நம்பருடைய ஃபஸ்ட்டு டிஜிட் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. அதை ரெண்டத்தையும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு 4 வந்துடுச்சு இல்லையா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு செட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இஃப் ஆல் த டிஜிட்ஸ் வித்தின் த நம்பர்ஸ் ஆஃப் த ரீஅரேஞ்ச்மெண்ட் இன் அசெண்டிங் ஆர்டர்ஸ் ஃப்ரம் த லெஃப்ட் டு ரைட் தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் பி த தேர்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா தேர்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்துட்டு கொடுத்துருக்க நம்பர்ஸை அதுக்குள்ளேயே நம்ம அசனிங் ஆர்டராக எழுத சொல்லிட்டாங்க. அசனிங் ஆர்டர் மீன்ஸ் வாட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா கவனிச்சுக்கோங்க. அசனிங் ஆர்டர் எழுதிட்டு ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து லெஃப்ட் டு ரைட். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அசனிங் ஆர்டர் பண்ணிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு 539, இதில் வந்து 359 வந்துடும். அதே மாதிரி இங்கே 267 வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 258 வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 178 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 289 அப்படின்னு சொல்லிட்டு வரும். நம்ம வந்துட்டு அசனிங் ஆர்டர்ஸில் நம்ம எழுதியாச்சு. ஓகேவா? ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஓகேவா? லெஃப்ட் டு ரைட்டு தான் நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு லெஃப்ட்டு இது ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ லெஃப்ட் டு ரைட் தான் நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எழுதியாச்சு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு கிளியராக இருக்கணும்னா இங்கே எழுதியாச்சு எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, இங்கே நம்ம வந்துட்டு என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அசனிங் ஆர்டரில் லெஃப்ட் டு ரைட் வரையும் நம்ம எழுதியாச்சு. இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் பி த தேர்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர்? தேர்டாக இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸ்மாலஸ்ட்னாலும் லோயஸ்ட்னாலும் ஒன்று தான். ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்டு, நெக்ஸ்ட் இது வந்துட்டு ரெண்டாவது ஸ்மாலஸ்ட்டு, நெக்ஸ்ட் இது வந்து தேர்டு ஸ்மாலஸ்ட்டு. ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 267. இதோடைய இடத்துல என்ன ஆன்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே 267 தான். ஓகேவா? ஸோ அப்போ இதில் நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் தெரிஞ்சிடும். 267 இஸ் அ ஃபைனல் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இப்படி தான் இந்த மாதிரி சம்ஸை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 7th question, if the first and second digit of each number is interchanged, then which of the following number is second highest number? இதில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் மட்டும் கேட்கல, அதில் என்ன பண்ணியிருக்காங்க?
ஃபஸ்ட்டு டிஜிட்டையும் செகண்ட் டிஜிட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதாவது கொடுத்துருக்க செட்டோடைய ஃபஸ்ட்டு டிஜிட் இருக்குது இல்லையா, ஃபஸ்ட்டு டிஜிட்டை செகண்டாகவும் செகண்ட் டிஜிட்டை ஃபஸ்ட்டாகவும் போட்டு நம்மளுக்கு போட சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து எது வந்துட்டு என்ன செகண்ட் லார்ஜஸ்ட்டு ஹையஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 5, 9. ஓகே, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்பர் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? லாஸ்ட் நம்பர் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் நோட்டில் வந்துட்டு போடும்போது ஜஸ்ட்டு ஒரு எப்படி பண்ணிடுறீங்கன்னா ஜஸ்ட்டு லாஸ்ட் நம்பரை அப்படியே போட்டுருங்க. ஓகேவா? ஸோ அப்படியே நீங்கள் வந்துட்டு போட்டுட்டு அதுக்கு முன்னாடி மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ லைக் திஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இன்னும் புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், ஃபஸ்ட்டையும் செகண்டையும் தான் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டிஜிட்டே எதுவுமே பண்ணக்கூடாது, அதை நம்ம கை வைக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ இப்படி நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவா? நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட் டிஜிட்டையும் செகண்ட் டிஜிட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு. பண்ணி நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இதுலேருந்து நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 982. செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 817 தான் செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர். ஓகேவா? ஸோ இதை நம்ம அப்படியே போடணும்னா கிடையாது, இந்த இடத்துல எந்த நம்பர் கொஷினில் இருக்கோ அவங்க கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் தான் போடணும். அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு இந்த 187 தான் இருக்காங்க. ஓகேவா? 187 தான் இருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 187. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம இப்படி தான் ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்களேன். நெக்ஸ்ட் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு கிவன் செட்ஸ் கொடுத்துட்டாங்க. இஃப் த லாஸ்ட் டிஜிட் இஸ் omitted and remaining 2 digits of every number is written in ascending order, then which of the following number is the lowest number? ஓகே, இதில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, லோயஸ்ட் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும், லாஸ்ட் நம்பரை ஒமிட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ லாஸ்ட் நம்பரை நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ லாஸ்ட் நம்பரை நம்ம எடுத்துக்கக்கூடாது. பட் மீது இருக்குது இல்லையா, அந்த நம்பரை அசெண்டிங் ஆர்டர் வைஸாக நம்ம கொண்டு போகணும். ஸோ இப்போ வந்து 53 இருக்குது இல்லையா, அதை நம்ம அசெண்டிங் ஆர்டர் வைஸ் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு கொண்டு போனால் 35 ஆயிடுவாங்க. அதே மாதிரி இங்கே 26 அப்படியே தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே 25 ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே 18 அப்படியே தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே 98 ஆயிடுவாங்க. ஓகேவா? நம்ம இப்படி கொண்டு வந்தாச்சு. ஓகே, இதில் லோவஸ்ட்டான நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதே தான் மேலே போட்டதே தான் இப்போ இங்கேயும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா குறைந்த எண், அதாவது லோயஸ்ட்டான நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க இல்லையா, அது 18. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 18. சம்டைம்ஸ் நம்மளுக்கு அப்படியே தான் போட சொல்லிடுவாங்க. ஸோ omitted அப்படின்றனால நம்மளுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை விட்டுட்டு மீதி உள்ள நம்பரை அசெண்டிங் ஆர்டர் வைஸ் எழுதிட்டு அதில் எது லோயஸ்டான நம்பர் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஸோ 18 இஸ் த லோயஸ்ட் நம்பர். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். ஓகே, இப்போ 9th கொஷின் பாருங்களேன். 9th கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு கிவன் செட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆஃப்டர் அரேஞ்சிங் ஆல் த டிஜிட்ஸ் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் வித்தின் த நம்பர், வாட் இஸ் த சம் ஆஃப் தேர்ட் டிஜிட் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர் அண்ட் ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் த லோவஸ்ட் நம்பர் ஸோ ஃபார்ம்டு? ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள், ஆஃப்டர் அரேஞ்சிங் ஆல் த டிஜிட்ஸ் இஸ் இன்க்ரீசிங் ஆர்டர் வித்தின் த நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே கொஷினை நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்க்ரீசிங் ஆர்டர் மீன்ஸ் இன்க்ரீசிங்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேவா? இப்போ வந்துட்டு இங்கே 4 இருக்குது, 4, 3, 5 இருக்குது. இதில் இன்க்ரீசிங் ஆர்டர்னால் 3, 4, 5 இந்த மாதிரி தான் நம்மளே எடுக்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதில் பாருங்கள், இன்க்ரீசிங் ஆர்டர் மீன்ஸ் 5, 7, 8. ஓகேவா? ஸோ இதில் 2, 3, 4. அதே மாதிரி இதில் 3, 4, 6. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா 3, 7, 9. நெக்ஸ்ட் இதில் 2, 5, 7. ஓகேவா? ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்க்ரீசிங் ஆர்டர் மீன்ஸ்
அதாவது நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கும். அப்போ அது அசெண்டிங் ஆர்டர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண சொல்லிடுறாங்க அப்படின்னா, வாட் இஸ் த சம் ஆஃப் தேர்ட் டிஜிட் ஆஃப் த ஹையஸ்ட்டு நம்பர் அண்டு ஃபஸ்ட்டு டிஜிட் ஆஃப் த லோயஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே சம் ஆஃப்னு கொடுத்துருக்காங்களே, அப்போ நம்ம ஆட் பண்ணணும். எதையும் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் டிஜிட்டோடைய அதாவது செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு பாருங்களேன் இதில். ஸோ ஆல்ரெடி நம்ம இங்கே போட்டாச்சு. ஸோ இதில் ஹையஸ்டான நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையஸ்டான நம்பர் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது. ஓகேவா? இது ஹையஸ்டான நம்பர். ஓகேவா? இந்த ஹையஸ்டான நம்பரில் தேர்ட் டிஜிட் எடுத்துக்கணும். தேர்ட் டிஜிட் எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, அந்த ஃபஸ்ட் டிஜிட் ஆஃப் த லோயஸ்ட் நம்பர். லோயஸ்ட் நம்பர் என்ன அப்படின்றத பாருங்கள். லோயஸ்ட் நம்பர்னால் இங்கே இதுதான் இருக்குது. ஓகேவா? லோயஸ்ட் நம்பருடைய ஃபஸ்ட் டிஜிட்டை என்ன பண்ண சொல்கிறாங்க, சம் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. சம் ஆஃப் மீன்ஸ் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் 10 கிடச்சிருது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இப்படி தான் நம்ம இந்த கொஷினை சால்வ் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதை நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதே மாதிரி நம்ம கொஷின்ஸ் அட்டன் பண்ண இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவான அந்த வேர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ தமிழ் எடுத்தோம், தமிழில் கொஷின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும். பட் இங்கிலீஷ்னு வரும்போது நம்ம கொஞ்சம் ரிவர்ஸாகவும் பார்க்கணும். அதாவது 1 or 2, 3 டைம்ஸ் நம்ம கொஷினை ரீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்க்ரீஸிங் ஆர்டர்னால் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சின்ன நம்பர்லேருந்து பெரிய, அதாவது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஓகேவா? 1 2 3 4 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குல்ல. ஸோ அதுதான். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு, ஓகேவா, அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் எது ஹையஸ்டான நம்பரோ அதோடைய தேர்ட் டிஜிட்டையும், அதில் எது லோயஸ்டான நம்பரோ அதில் ஃபஸ்ட்டு டிஜிட்டையும் எடுத்து சம் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சம் ஆஃப், ப்ராடக்ட் ஆஃப், இதெல்லாம் நீங்கள் படிப்பீங்க. ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் மல்டிப்ளை பண்ணணும், டிவிசபிள்னால் டிவைட் பண்ணணும், சம் ஆஃப் அப்படின்னா ஆட் பண்ணணும், சப்ராக்ட் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், மைனஸ் பண்ணணும். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன அப்படின்றத. ஒரு கிவன் செட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கிவன் செட்ஸில் இஃப் 1 is added to each even digit and 1 is subtracted from each odd digit and then how many numbers so formed will be fully divisible by 2. அதாவது இதில் என்ன கேட்டிருக்காங்க, divisible by 2 என்ன நம்பர் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. பட் ஆனால் அது அப்படியே நம்மளுக்கு கேட்கல. இதில் சம் கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் நம்பர்னா இப்போ கொடுத்துருக்க அந்த செட்ஸில் ஏதாச்சும் ஒன்று ஈவன் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம +1 பண்ணணும். அதுவே ஆட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா -1 பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் இதோடைய கண்டிஷன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு செட்டை எடுத்துக்குவோம். என்னென்னா 7 8 5ன்னு இருக்குல்ல, என்னவா இருக்குது, 7 8 5ன்னு இருக்குல்ல. இதில் 7 அப்படின்றது என்ன, ஆட் நம்பர். அப்போ நம்ம என்ன பண்ணணும், -1 பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் 6 வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் 8 எடுத்துக்கோங்க. 8 வந்துட்டு என்னவா இருக்குது, ஈவன் நம்பரில் இருக்குது. அப்போ +1 பண்ணால் ஆன்சர் 9 வந்துடும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பாருங்கள், 5 இருக்குது. 5ங்கிறது ஆட் நம்பர். அப்போ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 4 வந்துடுது. ஓகேவா? ஸோ இதுதான் இதோடைய ஃபார்மேட்டு. இப்படி தான் பண்ண போகிறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க, 2 4 3 எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு 2 வந்து ஈவன் நம்பரா, அப்போ +1 பண்ணால் நம்மளுக்கு 3 கிடைக்கும். அதே மாதிரி 4ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஈவன் நம்பர் தான். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும் +1 பண்ணால். நெக்ஸ்ட்டு 3ங்கிறது பாருங்கள், அது ஆட் நம்பர். அப்போ -1 அப்படி பண்ணால் நம்மளுக்கு 2 ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு செட்டு 6 3 4. இப்போ இந்த 6ங்கிறது பார்த்திங்கன்னா ஈவன் நம்பர். ஸோ +1 பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு 3ங்கிறது பார்த்திங்கன்னா ஆட் நம்பர், -1 பண்ணால் நம்மளுக்கு கொஷின்ஸ் 2 வந்துடுது. அதே மாதிரி 4ங்கிறது ஈவன் நம்பர். ஈவன் நம்பரில் +1 பண்ணால் நம்மளுக்கு 5 கிடச்சிருது. ஓகேவா? ஸோ இப்படியே தான் நம்ம ஃபார்மேட் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணி தான் நம்மளுக்கு அதாவது ஈவன் நம்பர்லையும் ஆட் நம்பர்லேயும் அந்த ஈவன் நம்பர்னால் +1 பண்ணணும்.
நெக்ஸ்ட்டு ஆட் நம்பர்னா -1 பண்ணி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் கிவன் செட் என்னன்னா இதுதான். ஓகேவா? ஸோ நம்ம மேலே போட்டது தான் இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத கொஷினை நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம மேக் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஹவு மெனி நம்பர்ஸ் ஸோ ஃபார்ம்டு வில் பி டிவிசிபிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதே தான். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஈஸியாக பார்க்கலாம். என்ன அப்படின்னா ஈஸியாக இன்னொரு ஃபார்முலா இருக்குது. என்னன்னா இப்போ அந்த 3 டிவிசிபிள் பை 2ன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 2ஆல் என்னென்ன நம்பர் டிவைட் ஆகும் அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 வராது, இந்த 4 இந்த 5ம் வராது. அப்போ இந்த 4ங்கிறது 2ஆல் டிவிசிபிள் ஆகும். ஓகேவா? லாஸ்ட் டிஜிட்டை தான் நம்ம பார்க்கணும். 4 வந்துட்டு 2ஆல் டிவிசிபிள் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2 வந்துட்டு 2ஆல் டிவிசிபிள் ஆகும். நெக்ஸ்ட் வந்து 6 வந்துட்டு 2ஆல் டிவிசிபிள் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, எந்த நம்பர்னு கேட்கல, ஹவு மெனி நம்பர்ஸ், எத்தனை நம்பர்ஸ் வருது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 3 1 2 3 ஓகேவா? அப்போ 3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ கொஷினை நல்லா நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சம்ஸ் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு கிவன் செட்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த கிவன் செட்ஸ் கொடுத்துட்டு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, which of the following number will be placed exactly in the middle of the series when all the numbers are changed to product of the digits and then arranged in ascending order from the right to left. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ப்ராடக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ப்ராடக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட் மீன்ஸ் வாட்? மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் த டிஜிட்ஸ் அண்ட் தென் அரேஞ்ச்டு இன் அசெண்டிங் ஆர்டர் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பண்ணிக்கணும், உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸை நம்ம ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த 7 × 8 × 5 = 280 வந்துடும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கொஷின்ஸையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம். கொடுத்துருக்க அந்த சீரீஸை எடுத்துகிட்டு கொடுத்துருக்க சீரீஸை வந்து நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ 7 8 5ன்னு கொடுத்துருக்காங்க, 2 4 3ன்னு, அதாவது மேலே இருக்க கொஷின்ஸை நான் இங்கே திரும்பி எழுதுகிறேன் உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக. 6 3 4 தென் வந்துட்டு 3 9 7 தென் வந்துட்டு 5 7 2. இதுதான் ஆக்சுவலி கொடுத்துருக்க சீரீஸ். இதை நம்ம என்ன பண்ணணும், ப்ராடக்ட் பண்ணணும். இந்த ஒரு செட்டை ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 7 × 8 × 5 = வாட் அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு 280 ஆன்சர் வந்துடுது. அதே மாதிரி 4 2s are 8 8 3s are 24. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன்றுத்துக்கும் நம்ம ப்ராடக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே இருக்க நம்பரே, அதாவது 6 × 3 × 4 தென் இது 3 × 9 × 7. இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்த டிஜிட்ஸ்குள்ளேயே நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிரும். இதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அசெண்டிங் ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. அசெண்டிங் மீன்ஸ் சின்னதுலேருந்து பெரிய நம்பர். ஓகேவா? அப்போ சின்னதுலேருந்து நம்ம பெரிய நம்பர் எடுத்தாச்சு. ஓகேவா? இதில் எது மிடில்? கொஷினை நல்லா கவனிச்சுக்கோங்க. மிடில் ஆஃப் த சீரீஸ். ஓகே, சம்டைம்ஸ் மிட்வே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம், இல்லை சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இங்கே மிடில் ஆஃப் த சீரீஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே ஒரு மிடில் இருக்கிறது 72 அப்படின்னு நம்ம எழுதிடக்கூடாது. இந்த 72 இருக்கிற இடத்துல என்ன சீரீஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இந்த தேர்டு செட்டாக இருக்குல்ல, அப்போ தேர்ட் செட் என்ன 6 3 4. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ நம்ம இந்த கொஷின்ஸ்க்கு இப்படி தான் ஆன்சர் பண்ணணும். இப்போ பார்த்துருக்க கொஷின்ஸ் எல்லாமே ஒரு மாடல். ஓகேவா? ஒரு டைப் ஆஃப் கொஷின்ஸ். ஓகேவா? எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும்னா கிடையாது, ஒரு மாடல் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்க. இஃப் ஆல் த ப்ரைம் டிஜிட்ஸ் ஆர் இன்க்ரீஸ்ட். ஓகே, ஆக்சுவலி இந்த மாதிரி நம்ம ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ப்ரைம் நம்பர்ஸ் என்ன, ஆட் நம்பர்ஸ் என்ன, ஈவன் நம்பர்ஸ் என்ன, தென் காம்போசிட் நம்பர்ஸ் என்ன, இது மாதிரிலாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ மேக்ஸை பற்றி நல்லா
தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது நம்ம வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஃபார்முலா இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம நிறையா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ பார்த்த உடனே ஆன்சர் பண்ணால் தான் நம்மளோட டைமும் கீப் அப் பண்ண முடியும். ஓகே, இப்போ கொஷின்ஸ்குள்ளே போகலாம். இஃப் ஆல் த ப்ரைம் டிஜிட்ஸ் ஆர் இன்க்ரீஸ்டு பை 1 and all the composite digits are decreased by 1, okay, then which of the following digits appear maximum times in the new sequence of formed? கொடுத்திருக்க digits ப்ரைமாக இருந்தா, ஓகேவா, கொடுத்திருக்க digits ப்ரைம் நம்பராக இருந்தால் +1 பண்ணணும். அதுவே காம்போசிட் நம்பராக இருந்தால் -1 பண்ணணும். ஆல்ரெடி நம்ம இது ஒரு கொஷினில் பார்த்தோம். ஆட் நம்பராக இருந்தால் மைனஸ் பண்ணணும், ஈவன் நம்பராக இருந்தால் ப்ளஸ் பண்ணணும்னு. அதே தான், ஆட் ஈவனுக்கு பதிலாக ப்ரைம் காம்போசிட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எது ப்ரைம் நம்பர் எது காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஜஸ்ட் நம்ம வந்து இதை வந்து சால்வ் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கோங்களேன். ஸோ 7 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர். அப்போ +1 பண்ணால் நம்மளுக்கு 8 கிடச்சிருது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், 8 வந்து என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்போசிட் நம்பர். ஓகேவா? ஸோ காம்போசிட் நம்பர் அப்போ -1 பண்ணால் நம்மளுக்கு 7 கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு 5 பார்த்தீங்கன்னா அது ப்ரைம் நம்பர். ஓகேவா? அப்போ +1 பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும், ப்ரைம் நம்பர். அப்போ +1 பண்ணால் நம்மளுக்கு 6 வந்துடும். ஓகேவா? இதே மெத்தடை நம்ம ஒன்றுக்கும் ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ ப்ரைம் நம்பர்னால் ஆட் பண்ணணும், காம்போசிட் நம்பர்னால் மைனஸ் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு காம்போசிட் நம்பர் அப்படின்னா என்னன்னு தெரியலை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரைம் நம்பர்ஸை நல்லா உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக அதாவது ப்ரைம் நம்பர் தவிர்த்து மீதி வர நம்பர் எல்லாமே காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபார்மேட்டில் வச்சாச்சு. ஸோ ஒன்றுக்கும் அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸை வந்துட்டு மைனஸ் பண்ணிட்டோம், ப்ளஸ் பண்ணிட்டோம், தென் வந்துட்டு காம்போசிட் நம்பரை மைனஸ் பண்ணிட்டோம். நம்மளுக்கு ஃபார்மேட் இப்படி தான், அந்த கொடுத்துருக்க சீரீஸை நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்படி தான் ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இதில் என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஜிட்ஸ் அப்பியர் மேக்ஸிமம் டைம்ஸ். ஓகேவா? ஸோ இதில் எந்த டிஜிட்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் டைம்ஸ் நிறையா தடவை எந்த டிஜிட் வந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இதில் வந்து பாருங்களேன். ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் 4 எடுத்துக்கோங்க. 4 வந்துட்டு இங்கே எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு அப்படின்னா 3 டைம்ஸ் வந்திருக்கு இல்லையா? நெக்ஸ்ட்டு வந்து எடுத்துக்கோங்க 8 வந்து இங்கே 3 டைம்ஸ் வந்திருக்கு. 8ம் இங்கே 3 டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 3 தான். 3 வந்துட்டு நம்மளுக்கு 1 2 3 4 டைம்ஸ் வந்திருக்கு. 3 வந்து 4 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ மேக்ஸிமமாக வரக்கூடிய டிஜிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 தான். ஓகேவா? ஸோ 3 வந்துட்டு 4 டைம்ஸ் வந்திருக்கனால இந்த டிஜிட்ஸ் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டைம்ஸ் வந்துட்டு அங்கே அப்பியர் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் நம்ம இப்படி தான் அனலைஸ் பண்ணி எழுதணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஒரு சீரியஸ் கொடுத்துட்டாங்க. அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த செகண்ட் டிஜிட் ஆஃப் த செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் அண்ட் த தேர்ட் டிஜிட் ஆஃப் த தேர்ட் லோவஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ப்ராடக்ட் ஆஃப்னு வந்திருக்கு. ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் வாட் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப்னால் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ வாங்க ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் செகண்ட் டிஜிட் ஆஃப் த செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் அண்ட் த தேர்ட் டிஜிட் ஆஃப் த தேர்ட் லோவஸ்ட் நம்பர். ஓகே, ஸோ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா செகண்ட் ஹையஸ்ட்டும் தேர்ட் லோவஸ்ட்டும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தாச்சு. இதில் எது வந்துட்டு இந்த கொஷின்ஸில் எதுவுமே அசெண்டிங் ஆர்டர் பண்ணுங்கள், டிசெண்டிங் ஆர்டர் பண்ணுங்கள், அந்த மாதிரி நான் எதுவுமே இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லலை, அப்படியே தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹையஸ்டான நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தான். ஸோ அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் தானே கேட்டிருக்காங்க. அப்போ செகண்ட் ஹையஸ்ட் நம்பர்னால் இது தான். ஓகேவா? ஸோ செகண்ட் ஹையஸ்ட் நம்பரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் லோயஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு லோயஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தால் இது தான் தேர்ட் லோயஸ்ட் நம்பர். ஓகேவா?
ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு லோயஸ்ட், இது செகண்ட் லோயஸ்ட், இது தேர்ட் லோயஸ்ட். ஓகேவா? ஸோ செகண்ட் ஹையஸ்ட்டையும் எடுத்தாச்சு, தேர்ட் லோயஸ்ட்டையும் எடுத்தாச்சு. ஸோ செகண்ட் ஹையஸ்டோடைய தேர்ட் டிஜிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டிஜிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. ஓகேவா? 1. நெக்ஸ்ட்டு தேர்டு லோயஸ்டோடைய தேர்ட் டிஜிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. இது ரெண்டத்தையும் தான் ப்ராடக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 2. ஓகேவா? ஸோ நீங்கள் நல்லா கொஷின்ஸை புரிஞ்சுக்கணும். ஈஸியானது தான், பட் கொஷின்ஸ் நம்மளை சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணும். பட் அதெல்லாமே வந்துட்டு நம்ம கொஞ்சம் இதில் அந்த கொஷினில் கான்சன்ட்ரேட் பண்ணால் ஈஸியாக நம்மளுக்கு ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ ப்ராடக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எதையும் ப்ராடக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா செகண்ட் ஹையஸ்ட் நம்பருடைய செகண்ட் டிஜிட்டையும் தேர்டு லோயஸ்ட் நம்பருடைய தேர்ட் டிஜிட்டையும் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சரை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் 2 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்மளுக்கு இந்த நம்பர் சீரீஸில் கொஷின்ஸ் வரும். ஸோ இதில் நீங்கள் நல்லா பார்க்கலாம். ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தது, அதாவது 1 to 13 வரைக்கும் நம்ம பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்பர் சீரீஸ். ஓகேவா? மாடல் 2லேருந்து பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க அதாவது இதோட உங்களுக்கு ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ்னால் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகேவா? மாடல் 1 மாடல் 2 எந்த மாதிரி கொஷின்ஸ் வரும் நம்ம செப்பரேட்டாக பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸோடைய ப்ராப்ளம்ஸ் மொத்தமாக கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க, 2 மாடல்ஸில் இருந்துமே நம்மளுக்கு கலந்து கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்க. அந்த சீரீஸில் என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி சச் நம்பர்ஸ் ஆர் தேர் அபோவ் அரேஞ்ச்மெண்ட் ஈச் ஆஃப் விச் இமிடியட்லி ப்ரொசீடட் பை அ வவல். ஸோ ஆக்சுவலி ப்ரொசீடட் ஃபாலோடு பை ட்ராப்பிங் இதெல்லாம் நம்ம மாடல் 1ல் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே தான் இது மாடல் நம்பர் 1 கொஷின் தான். ஸோ ப்ரொசீடட் பைனா முன்னாடி. ஓகேவா? ஸோ முன்னாடி மீன்ஸ் நான் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு வவல்ஸ்னு எடுத்துக்கோங்களேன். வவல்ஸ்னால் வந்துட்டு நம்மளுக்கு AEIOU தான் வரும். ஓகேவா? இது எல்லாமே சேர்த்து தான் வவல்ஸு, மீதி இருக்கிறதெல்லாம் கான்சனன்ட். ஓகேவா? ஸோ அப்போ அங்கே என்ன கேட்குறாங்க, வவல்ஸ்க்கு முன்னாடி இருக்க நம்பர், அதாவது வவலுக்கு இப்போ வவல்ஸுக்கு ஓகேவா முன்னாடி இருக்கிற ஏதாச்சும் ஒரு நம்பர் இமிடியட்டாக நம்பர் வந்துச்சு அப்படின்னா அது எத்தனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சீரீஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏ வந்துட்டு ஒரு வவ்வல், ஓ வந்துட்டு ஒரு வவ்வல். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்பர் வந்திருக்கான்னு பார்க்கணும். எஸ், ஏக்கு முன்னாடி 6 நம்பர் வந்திருக்கு, ஓக்கு முன்னாடி 8 நம்பர் வந்திருக்கு. ஸோ இந்த பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 தான் வந்திருக்கு. ஸோ ஹவு மெனி சச் நம்பர்ஸ் தான் கேட்குறாங்களே தவிர எந்த மாதிரின்னு கேட்கல. அப்போ ஹவு மெனின்னு கேட்கும்போது நம்மளுக்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடணும். அங்கே எத்தனை நம்பர்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தான் கரெக்டான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்க. How many such symbols are there in the given series which are immediately preceded by a symbol and followed by a consonant? ஓகே, ஆக்சுவலி இந்த கொஷினை பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, இந்த கொஷினை நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதை பாருங்கள், ப்ரொசீடட் பை அ சிம்பிள், இமிடியட்லி ப்ரொசீடட் பை அ சிம்பிள் ஃபாலோடு பை அ கான்சனன்ட் எது அப்படின்றத பார்க்கணும். சிம்பிள்ஸை தான் வந்து எத்தனை சிம்பிள்ஸ் இருக்குன்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த ஃபார்மேட்டை நீங்கள் நல்லா இந்த கொஷினாக ஒரு ஃபார்மேட்டாக எழுதி வச்சுக்கோங்களேன். இமிடியட்லி ப்ரொசீடட் பை அ சிம்பிள் அண்ட் ஃபாலோடு பை அ கான்சனன்ட். ஓகேவா? ஹவு மெனி சிம்பிள்ஸ் ஆர் தேர் இன் த given சீரீஸ். ஸோ சிம்பிளுக்கு ப்ரொசீடட் முன்னாடி ஒரு சிம்பிளும், அதே மாதிரி சிம்பிளுக்கு ஃபாலோடு பை கான்சனன்ட்டும். ஓகேவா? இதுதான் ஃபார்மேட். சிம்பிளுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளும் இருக்கணும், சிம்பிளுக்கு பின்னாடி ஒரு கான்சனன்ட் ஆல்ஃபபெட்டும் இருக்கணும். ஸோ இந்த சீரீஸில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா
இது வந்துட்டு ஒரு கான்சனன்ட் இருக்குது, கான்சனன்ட் முன்னாடி எதுவுமே இல்லை, இது வந்து நம்பரு, இது வந்து கே இருக்குது. சரி ஓகே, நம்ம சிம்பிள்னே போய்க்கலாம். ஸோ சிம்பிள்னு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சிம்பிளாக பார்க்கணும். ஓகேவா? இந்த இதுக்கு முன்னாடி இது எதுவுமே அப்படி இல்லை, பட் ஆனால் நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் என்ன அப்படின்னா சிம்பிள் இருக்குது, சிம்பிளுக்கு அப்புறமும் ஒரு சிம்பிள் இருக்குது, சிம்பிளுக்கு அப்புறம் ஒரு கான்சனன்ட் இருக்குது. சிம்பிள் டாலருங்கிறது இங்கே ஒரு சிம்பிள், அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஒரு சிம்பிள் இருக்குது. நெக்ஸ்ட் அதுக்கு ஃபாலோடு பை, அதுக்கு பின்னாடி பி இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான். அப்போ இந்த மாதிரி எத்தனை பேர் வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு ஒன்றே ஒன்று தான். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கனால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் ஒரு மாடல் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்துட்டு லாஸ்ட்டு கிளாஸில் பார்த்துருந்தோம். இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு கிவன் சீரீஸ் கொடுத்துட்டாங்க. ஹவு மெனி ஆல்ஃபபெட்ஸ் இமிடியேட்லி ஃபாலோட் பை சிம்பிள்ஸ். ஓகேவா? எத்தனை ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது சிம்பிள்ஸ்க்கு, ஐ மீன் இமிடியேட்லி ஃபாலோடு பை சிம்பிள்ஸ். ஓகேவா? எத்தனை ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது, ஃபாலோடு பைனா பின்னாடி, ஆல்ஃபபெட்டுக்கு பின்னாடி எத்தனை சிம்பிள்ஸ் வரும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஆல்ஃபபெட் எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே வந்து ஆல்ஃபபெட்ஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க, கான்சனன்ட்டோ இல்லை வவல்ஸோ எதுவுமே கொடுக்கல. ஓகேவா? ஸோ அப்போ ஆல்ஃபபெட்டுன்னு இருக்கும்போது நம்ம யூக்கு அப்புறம் ஃபாலோடு பை ஒரு ஹேஷ்டாக் ஒரு சிம்பிள் வந்திருக்கு, அதே மாதிரி ஓ, இதை வந்து தொடர்ந்து வந்துட்டு பர்சன்டேஜ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எஃப்க்கு அப்புறம் ஒரு சிம்பிள் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே எம் இருக்குது, எம்முக்கு அடுத்து ஒரு சிம்பிள் வந்திருக்கு. ஓகேவா? அப்போ 4 செட்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு 4 செட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஒரு கிவன் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி ஆல்ஃபபெட்ஸ் ஆர் டு த லெஃப்ட் ஆஃப் த தேர்ட் சிம்பிள் ஃப்ரம் த ரைட் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி என்ன அப்படின்னா ஆல்ஃபபெட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. எத்தனை ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது லெஃப்ட் ஆஃப் த தேர்ட் சிம்பிள் ஃப்ரம் த ரைட் எண்டு. ஓகேவா? ஸோ இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹவு மெனி ஆல்ஃபபெட்ஸ் ஆர் த லெஃப்ட் ஆஃப் த தேர்டு. ஓகேவா? லெஃப்ட் ஆஃப் த தேர்ட் சிம்பிள் ஃப்ரம் த ரைட் எண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்குறாங்க. என்னன்றதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரைட் சைடில் இருந்து 3வது சிம்பிளில் இருந்து, ஓகேவா, அங்கிட்டிருந்து எத்தனை சிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? திஸ் இஸ் அ கொஷின். ஸோ இது ரைட் சைடு, இது ஃபஸ்ட்டு சிம்பிள், இது செகண்ட் சிம்பிள், இது தேர்டு சிம்பிள். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா எத்தனை சிம்பிள் வருது அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நோட் பண்ணணும். அப்போ இதோட சேர்த்து 1 2 3 4 5 இருக்கா இல்லையா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க, ரைட் சைடு லெஃப்ட் சைடு நம்ம போட்டுக்கணும். ரைட் சைடில் இருந்து 3வது சிம்பிளில் இருந்து, ஓகேவா, 3வது சிம்பிளில் இருந்து லெஃப்ட் சைடில் உள்ள லெஃப்ட் சைடில் எத்தனை சிம்பிள்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளை கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் எத்தனை சிம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 சிம்பிள்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ 5 சிம்பிள்ஸ் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடுறோம். ஆக்சுவலி இதில் ஒரு கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா இதுலேருந்து வராது. ஸோ இந்த ஏவை நம்ம எடுத்துக்கக்கூடாது இல்லையா? ஸோ இந்த யூங்கிறது ஒரு சிம்பிள். ஓகேவா? ஒரு ஒன் ஆஃப் த சிம்பிள், அதில் இங்கே உங்களுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ 18th கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த சம் ஆஃப் ஆல் ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சம் ஆஃப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். சம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஆடு, ப்ராடக்ட்னா மல்டிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இதில் எது ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பிக் பண்ணிக்கணும். ஸோ ஆட் நம்பர்னு எடுத்துக்கிட்டால் நம்ம எதை எடுப்போம்? ஸோ ஆட் நம்பர்னு எடுத்துக்கிட்டால் நம்ம 5 எடுப்போம், நெக்ஸ்ட்டு 7 எடுப்போம் இல்லையா? ஓகே,
நெக்ஸ்ட்டு ஆக்சுவலி இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டி வராது 7 தான் வரும். ஓகேவா? ஸோ கொஷின் தப்பாக இருக்குது, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் பாருங்கள் 5 ஆட் நம்பர் 2 7 இருக்குது. ஓகேவா? ஸோ 5 + 7 ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 19 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ த ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 19. ஓகே, ஆக்சுவலி இதில் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர் தான் சம் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆட் நம்பரை பிக் பண்ணி அதோடைய ஆன்சர் தான் நம்ம ரைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி இந்த கொஷினில் நம்ம வந்துட்டு என்ன பண்ணிட்டோம்னா சம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு 7 வரும். ஓகேவா? ஸோ அப்போனா தான் நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 19 வரும். ஓகேவா? ஸோ அந்த 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 7 இல்லாமல் வெறும் இருந்துச்சு, அது ஒரு ஜஸ்ட் ஒரு இதுவாகவே இருக்கட்டுமே. அப்போ 7 + 5 என்னவாக இருக்குன்னா அதுதான் அதோடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 19th கொஷின். ஃபர்ஸ்ட் ஆஃப் த சீக்வன்ஸ் இஸ் ரிவர்ஸ்டு, தென் which of the element 5th to the left to the 8th element from the end. ஓகே, இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆஃபை என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிச்சுக்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆஃபை ரிவர்ஸில் எழுதிடுறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஆஃபை நம்ம ரிவர்ஸில் எழுதும் போது என்னவா வந்துடும் அப்படின்றத நீங்கள் கவனிக்கணும். ஓகே, ஸோ இதை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா மொத்தம் எத்தனை டோட்டல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். டோட்டலாக எத்தனை சீரீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 16 இருக்குது. அதை நம்ம 8 8ஆக பிரிச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? ஸோ 8 8ஆக நம்ம வந்துட்டு பிரிச்சாச்சு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஆஃப் சீரீஸ். இதை வந்து நம்ம ரிவர்ஸில் எழுதிக்கிறோம். ரிவர்ஸில் எழுதுனா நம்மளுக்கு எக்ஸு 9 ஹேஷ்டேகு ஏ தென் எஃப் யூ பர்சன்டேஜ் தென் 3. இது வந்துட்டு அப்படியே தான் வரும். டி 2 7 n 0 1 இந்த ஆர் தென் கே. ஓகேவா? ஸோ இப்படி தான். ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ்லேயும் நம்ம எழுதி தான் பண்ணணும். அதுக்கு ஒரு 10 செகண்ட் வேஸ்ட் ஆகும்னா நீங்கள் இதை ஜஸ்ட்டு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை பார்த்தாலே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இதில் என்ன கேட்டிருக்காங்க? ரிவர்ஸில் எழுதியாச்சு. விச் ஆஃப் த எலமெண்ட் 5th to the left to the 8th element from the end. ஸோ லெஃப்ட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா 5th element என்னவா இருக்குது? ஸோ இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஸோ லெஃப்ட்லேருந்து 5th element என்னவா இருக்குன்னா ஏ இருக்குது. ஸோ ஏல இருந்து 8th element என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு 5th element 8ஆக வந்துருச்சு. ஓகேவா? ஸோ 5th element நம்ம ஏ போட்டுட்டோம். டு த லெஃப்ட் டு த ரைட், சாரி லெஃப்ட் டு த 8th element ஃப்ரம் த எண்டு. ஓகேவா? அப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு ஓகே. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பார்க்கணும்? 8th element என்ன அப்படின்றத நம்ம நோட் பண்ணணும். ஓகேவா? ரைட் சைடில் இருந்து. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள். ஆக்சுவலி இது உங்களுக்கு ரொம்பவே ஒரு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 8th எலமெண்ட்டாக வந்துடுது. அப்போ டி தான் வந்துட்டு 8th element. ஓகேவா? ஸோ ஆன்சர் பாருங்கள், ஏ தான். ஆக்சுவலி நம்ம கொஷின்ஸே நம்ம மாற்றி படிச்சுட்ருக்கோம். அதனால தான் நம்மளுக்கு இவ்வளோ கன்ஃபியூஷன். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. என்னென்னா ரிவர்ஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? ரிவர்ஸாக நம்ம எழுதிட்டோம். ரிவர்ஸ் எழுதிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்? ரைட்டில் இருந்து 8th elementல இருந்து, ஓகேவா, 8th element என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீயாக இருக்குது. ஓகேவா? அந்த டீயில் இருந்து 5th element என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த சைட் பார்த்தாலும் சரி ஏ தான் வரும். நெக்ஸ்ட்டு இந்த சைட்லேருந்து பார்த்தாலும் சரி, இல்லை டேரெக்டாக பார்த்தாலுமே உங்களுக்கு ஏ தான் 5th elementட்டாக வரும். ஓகேவா? ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஸோ சம்டைம்ஸ் நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்துட்டு கொஞ்சம் குழம்பும் தான். பட் ஆனால் அதில் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கோங்க. ஓகே, ஸோ 1 or 2 டைம்ஸ் நம்ம கொஷின்ஸை பார்த்தா மட்டும்தான் நம்மளால் இந்த கொஷின்ஸ்க்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ. ஓகேவா? ஸோ இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஆஃபை தான் நம்ம ரிவர்ஸில் எழுதுகிறோம். ஓகேவா? எழுதிட்டு
ரைட் சைட்லேருந்து 8th எலமெண்ட்டில் இருந்து 8th எலமெண்ட் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி இருக்குது. டீலேருந்து 5th எலமெண்ட் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இருக்குது லெஃப்ட்டில். ஓகேவா? ஸோ த ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தான். ஸோ டேரெக்டாகவே நம்ம பண்ணலாமே. ஸோ லெஃப்ட்டில் வந்துட்டு ஏ தானே இருக்குது. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு இது வந்துட்டு ப்ராக்டிக்ஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிக்ஸ் பண்ணாமல் அப்படியே நம்ம விட்டுட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இந்த மாதிரி நம்ம ரிவர்ஸ் எழுதிட்டு போடணும். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு கொஷின். ஸோ K15W J1812 then what? இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு வராது, I21Y தான் வரும். ஓகேவா? கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஆல்ஃபபெட்ஸை விட்டுருங்க, நம்பர்ஸை மட்டும் பாருங்களேன். நம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க, 15, 18, 21 இருக்கா? 21 இருக்கா? அதை எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். 15 + 3 = 18, 18 + 3 = 21. அப்போ 21ல் +3 பண்ணால் நம்மளுக்கு 24 கிடச்சிரும். ஓகே, நம்மளுக்கு 21 தான், 24 தான் ஆன்சர். ஓகேவா? அப்போ ஆல்ஃபபெட் எப்படி வந்துச்சு அப்படின்னு பாருங்களேன். ஸோ ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. W X Y Z அங்கே வரும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா IJK, அப்போ வந்துட்டு HIJ. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இதை பார்த்தால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ H24Z. ஓகேவா? ஸோ இப்படி தான் இந்த கொஷினை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி தான் இதுக்கான கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நல்லா கொஷின்ஸை பாருங்கள், அது லாஜிக்கல் தான். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்களேன். ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்க. அந்த சீரீஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலமெண்ட் இஸ் 13th to the right and 6th to the left of end. இதில் நம்ம ஈஸியாக ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஸோ இப்போ ரைட்டு லெஃப்ட்டுனா நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ லெஃப்ட் எண்டு ரைட் எண்டு வந்துச்சுனாலும் இந்த எண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த லெஃப்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதை ரெண்டு நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 13, 6 = 19 வந்துடுது. அப்போ 19th எலமெண்ட் என்ன அப்படின்றது தான் இதோடைய ஆன்சர். ஓகே. ஸோ அப்போ அதாவது சரி ஓகே நம்ம இப்போ இந்த எலமெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். பட் ஆனால் எந்த சைடு போகிறது, லெஃப்டா ரைட்டா அப்படின்னு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ எண்டுக்கு முன்னாடி எந்த லெட்டர் வருதோ அதுதான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ லெஃப்ட்லேருந்து 19th எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் தான். ஓகேவா? ஸோ த ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் இஸ் அ ஆன்சர். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க. சீக்வன்ஸ் கொடுத்துட்டு ஹவு மெனி கான்சனன்ட்ஸ் ஆர் தேர் இன் த அபோவ் அரேஞ்ச்மெண்ட். எத்தனை கான்சனன்ட் இருக்குது, ஈச் ஆஃப் விச் இஸ் இமிடியட்லி ப்ரொசீடட் பை எ நம்பர் பட் நாட் இமிடியட்லி ஃபாலோட் பை எ லெட்டர். ஓகே. ஆக்சுவலி இந்த கண்டிஷனை பாருங்கள். அந்த ஆல்ஃபபெட் அந்த கான்சனன்ட் இருக்குது. ஓகேவா? ஒரு கான்சனன்ட் இருக்குது. அந்த கான்சனன்ட்டில் இமிடியட்டாக நம்பர் வரணும். இந்த கான்சனண்ட்டுக்கு முன்னாடி இமிடியட்டாக நம்பர் வரணும். ஆனால் இந்த கான்சனண்ட்டுக்கு இமிடியட்டாக லெட்டர் வரக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நாட் இமிடியட்லி ஃபாலோடு பை எ லெட்டர். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும் போது நம்மளுக்கு என்னென்ன ஆன்சர் வருது அப்படின்னு பாருங்களேன். இப்போ இந்த இதை எடுத்துக்கோங்க. 3H பாருங்களேன், நம்பர் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்பர் இருக்குது. நெக்ஸ்ட்டு H கான்சனன்ட் இருக்குது. அதுக்கு பின்னாடி லெட்டர் வரக்கூடாது, நம்பர் வந்துக்கலாம், ஆனால் சிம்பிள்ஸ் வந்துக்கலாம். அப்படி இருக்கும்போது இது ஒரு செட் இருக்குது. நெக்ஸ்ட்டு செட்டு பாருங்கள், 7J ஹேஷ்டேகு. ஸோ வந்துட்டு கான்சனன்ட் இருக்குது. கான்சனன்ட்க்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்குது. கான்சனன்ட்க்கு பின்னாடி எந்த ஒரு லெட்டருமே இல்லை, ஒரு சிம்பிள் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2T இந்த சிம்பிள். ஸோ நம்பர் இருக்குது, அதுக்கு பின்னாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா கான்சனன்ட் இருக்குது. கான்சனன்ட்டுக்கு பின்னாடி எந்த ஒரு லெட்டருமே வரல, சிம்பிள் தான் வந்திருக்கு. ஸோ இதில் எத்தனை செட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 செட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி தான் நம்ம கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ ஆன்சர். ஓகேவா? இப்போ 3 செட்ஸ் இருக்குன்றனால நம்ம 3 செட்ஸ் போட்டுடுறோம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டில் ஒரு கிவன் சீரீஸ் கொடுத்துட்டாங்க. இந்த கிவன் சீரீஸில் அதே தான். ஹவு மெனி நம்பர்ஸ் ஆர் தேர் இன் த அபோவ் அரேஞ்ச்மெண்ட் தட் இஸ் இமிடியட்லி ஃபாலோடு பை எ சிம்பிள் அண்ட் இமிடியட்லி ப்ரொசீடட் பை எ லெட்டர். ஸோ ஃபாலோடு அப்படின்னா பின்னாடி, ப்ரொசீடட்னா முன்னாடி. ஓகேவா?
ஸோ இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்பர் இருக்குது, நம்பருக்கு முன்னாடி ஒரு லெட்டர் வரணும், அதே மாதிரி அந்த நம்பருக்கு இமிடியட்லி ஃபாலோடு பை அ சிம்பிள். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ இதை நீங்கள் பிடிச்சிட்டாலே உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். இப்போ சீரீஸை பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு லெட்டர் இருக்குது, ஒரு நம்பர் இருக்குது, ஒரு சிம்பிள் இருக்குது, இது ஒரு செட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டில் என்னவா இருக்குது? அதே பக்கத்தில் உள்ளது பி. லெட்டர் இருக்குது, நம்பர் இருக்குது, சிம்பிள் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இங்கிட்டு வந்துடுங்க, இங்கிட்ட எதுவுமே இல்லை. அப்போ இ. லெட்டர் இருக்குது, நம்பர் இருக்குது, சிம்பிள் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், லெட்டர் இருக்குது, நம்பர் இருக்குது, சிம்பிள் இருக்குது. ஓகேவா? ஸோ மித்ததில் எதுலேயுமே அது வந்து கேட்சப் ஆகலை, அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் நம்மளுக்கு வரலை. அப்போ 4 செட்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 தான். ஓகேவா? 4 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு கிவன் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதில் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலமெண்ட்ஸ் இஸ் 9th to the left of the 12th element அந்த ரைட் எண்ட் இந்த கிவன் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரு ஷார்ட்கட் இங்கே ரைட்டு லெஃப்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்துட்டு ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்துடுது? 12 + 9. ஓகேவா? 9ஐயும் 12ஐயும் நம்ம ஆட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு 21 கிடச்சிடுது. ஸோ ஓகேவா? ஸோ லெஃப்ட் ரைட் எண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரைட்டிலேருந்து 21st லெட்டர் என்ன அப்படின்றத பார்த்தா 7. ஓகேவா? ஸோ த ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. ஓகேவா? ஸோ 7 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின், த லாஸ்ட் கொஷின், 25th கொஷின் என்ன அப்படின்னா, ஒரு கிவன் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இஃப் ஆல் த சிம்பிள்ஸ் இன் த அபோவ் அரேஞ்ச்மெண்ட் ஆர் ட்ராப்டு. ஓகேவா? ஸோ ட்ராப்டு மீன்ஸ் வாட்? அதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. சிம்பிள்ஸ் எல்லாமே ட்ராப் ஆகிருக்கு. ஸோ சிம்பிள்ஸ் வேணாம். ஓகேவா? சிம்பிள்ஸ் எல்லாமே ட்ராப் ஆகிருக்கு, சிம்பிள்ஸை நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஸோ மித்த இருக்க நம்பர்ஸையும் தென் வந்துட்டு ஆல்ஃபபெட்ஸையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க. தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலமெண்ட்ஸ் வில் பி த 4th ஃப்ரம் த லெஃப்ட் எண்ட் இன் த கிவன் சீரீஸ். அப்போ லெஃப்ட் ஹேண்டில் இருந்து 4th எலமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அதுதானே கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் நல்லா பாருங்கள். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4th எலமெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடில் இருந்து நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஸோ அப்போ லெஃப்ட் சைட்லேருந்து 4th எலமெண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பர்சன்டேஜ் வந்து நம்ம கணக்கெடுக்கக்கூடாது. ஸோ அதை நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய அந்த ஏ ஆல்ஃபபெட் தான் நம்மளுக்கு என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுவாக இருக்குது, 4th எலமெண்ட்டாக இருக்குது. ஓகே, இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே 7 இருக்கும். ஸோ இது கிடையாது. ஸோ ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இங்கே மிஸ்டேக் ஆகிருக்கு. சாரி ஃபார் திஸ் மிஸ்டேக். ஸோ இதுதான். ஓகேவா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகிருக்காதீங்க. ஸோ இதுதான் வந்துட்டு கரெக்டான ஒரு ஆன்சர். ஓகேவா? ஸோ இது எல்லாமே தான் வந்துட்டு ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு 2 மாடல்ஸ் பார்த்தோம். அந்த மாடல்ஸில் நம்பர் சீரீஸ், எலமெண்ட் சீரீஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ நம்ம கிளியராக இருக்கும். இதோடைய இந்த டாபிக் முடியுது. ஓகே, தேங்க்யூ.